தினமும் சாயந்தரம் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் மாடிக்கு வந்து அங்கே இருக்கிற 2-3 செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு தான் வருவேன். இந்த செம்பருத்தி செடியை பூச்சி தொல்லையிலேருந்து காப்பாற்றி வளர்த்து கொண்டு வரது பெரிய டாஸ்காக இருக்கும் போல். நல்லா இருந்த செடியில் இப்போ கொஞ்சம் பூச்சி வர ஆரம்பிச்சுட்டு அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்ப்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்புறமா அந்த பெரண்டை கொடி வச்சது வந்து இந்த மழைக்கு வந்து நல்லா தழுத்து வர ஆரம்பிச்சுட்டு வீட்டில் வந்து பூக்கிற செடி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்கிட்ட வந்து இந்த பூக்கிற செடியோட கிழங்கு வந்து கிடச்சிது. அதை அப்படியே மாடியில் வந்து வச்சுட்டேன். ஏன்னா பூக்கிற செடிக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வெயில் பட்டால் தான் நல்லா வளர்ந்து வரும். தினமும் ஒரு 20 நிமிஷம் மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகுறது. மாதம் எது நடக்குதோ இல்லையோ என்னோட ஃபேஸில் வந்து எப்படியாச்சும் ஒரு பிம்பிள்ஸ் வந்துடும். அது வந்தால் கூட பரவாயில்ல, போகும்போது ஒரு மார்க்கும் விட்டுட்டு போயிடும். பிம்பிள்ஸ் மார்க் வராமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ரெமெடி தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. குட்டீஸோட ஸ்டடி டைம் 6 இல்லைன்னா 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள ஹோம்ஒர்க்கை எழுத வச்சுட்டு அப்படியே சைட் பை சைட் நானும் டின்னர் செய்ய ஆரம்பிச்சிருவேன். இப்போல்லாம் நைட் டின்னர் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவோம். நேற்று சிம்பிளாக எக் ரைஸோட முடிச்சாச்சு. அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம்.